உளவியல் சில முக்கிய கேள்வி பதில்கள். நாம் கவனம் செலுத்தும் பொருளினின்றும் நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை கவனச் சிதைவு ஆகும். நம் நினைவில் என்றும் தங்கும் வகையில் லாரிகளின் பின்புறத்தில் பொதுவாக எழுதப்பட்டிருக்கும் ஒலி எழுப்புக என்பதற்கு பதில் ஒலி எனக்கு, சவுண்ட் டு மீ. கவனம், புலன்காட்சிகள் அடிப்படையாகும். கவனித்தல் நமது மன வாழ்க்கையுடன் எப்போதும் இணைந்து காணப்படுகிறது. ஒருவனுடைய கற்கும் திறன் உடல் வளர்ச்சிகள் ஒட்டியே அமைகிறது. வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் ஹெலிகாப்டர் என்பவரால் வர்ணிக்கப்பட்டது. முதிர்ச்சியடைந்த ஒருவனின் கவனம் 7 இருக்கும். கவன மாற்றம் என்பது தொடர்ந்து ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் நாம் கவனம் செலுத்த முடியாது. சில சமயங்களில் நமது கவனத்தை கவரும் பொருட்களின் தன்மைகளை பொருட்கள் காரணிகள். பிராட்பண்ட் என்பவரது கோட்பாடு தற்கால செய்திக் கோட்பாடுகள். அடோலசன்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் அடிப்படை பொருள் என்ன? வளருதல். ஒப்புடைமை விதி என்பது குழுவாக எண்ணுதல். புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனை? 5. மனிதனின் புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள். உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. இதனை வலியுறுத்தியவர் வாட்சன். உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியவர் காண்ட். உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் காண்ட். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றிய படிப்பாகும் என கூறியவர் குரோக்ரோ. எந்தவித கருவியும் இன்றி பிறருடைய நடத்தையை அறிந்துகொள்ள உதவும் முறை போட்டி முறை. நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தையின் தன்மையை அறிய உதவும் முறை அகநோக்கு முறை. இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை நன்கு தூங்கிய குழந்தை, மற்றொன்று தூங்காத குழந்தை. இவர்களின் கற்றலை ஒப்பிடுவதற்கு உதவும் முறை கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. வாக்கெடுப்பு எந்த உளவியல் முறையின் ஓர் வகை? வினா-வரிசை முறை. பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்று கூறியவர் ஏ. குரோ. சி. டி. குரோ. தேர்வு அடைவுச் சோதனையில் நுண்ணறிவின் பங்கினைப் பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான நுண்ணறிவின் பங்கைப் பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிசொரி. டோரனஸ் என்பவர் தத்துவவாதி. தன் நிறைவு தேவைக் கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ. சாதனை ஊக்கக் கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலாண்ட். சமூக மனவியல் வல்லுனர் பாவ்லோர். முன்பருவக் கல்வியுடன் தொடர்பில்லாதவர் ஜான் டூயி. மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி எதைக் குறிக்கிறது? அடிப்படைத் தேவைகள். மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் பிராய்டு. முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலாண்டு. தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏ. எஸ். நீல். குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தான்டைக். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் டார்வின்.
மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் என்ன? மனவெழுச்சி நீட்சி குழந்தை பருவத்தினுள் முன்பிள்ளை பருவத்தினுள் மனவெழுச்சிகளில் இருமுக போக்குதிசை தோன்றுகின்றது. சோபி என்பது என்ன? ரூசோ அவர்களால் எழுதப்பட்ட எமிலி புத்தகத்தின் ஒரு பாத்திரம். உட்காட்சி வழிக்கற்றலை உருவாக்கியவர் ஹோக்லர். ஹோக்லரால் தனது பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர் சுல்தான். ஆக்க நிலையுறுத்தல் மூலம் கற்றலை உருவாக்கியது பாலோவ். மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அறிவுத்திறன் வளர்ச்சி. மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? மனவெழுச்சி. சிந்தித்தல் தீர்மானித்தல் போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்வது பெருமூளை. ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சிக்கு திறனாகும் என பியாஜே குறிப்பிடுகிறார். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? 3ஆம் நிலை. பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? உடல் தேவை. அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? எல். தர்ஸ்டன். தர்ஸ்டன் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள தர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? 7. நடத்தையை உற்றுநோக்கல் பதிவு செய்தல் ஆய்வு செய்தல் பொதுமைப்படுத்தல் போன்ற படிகளைக் கொண்ட உளவியல் முறை உற்றுநோக்கல் முறை. மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதனை வலியுறுத்துகின்றது? சூழ்நிலை. ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர் மெண்டல். ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? அயோவா. உளவியல் என்பது மனிதனின் நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றைப் பற்றி படிப்பதாகும் என கூறியவர் மக்டூகல். தற்கால உளவியல் கோட்பாடு என்ன? மனிதனின் நடத்தைக் கோளங்கள் பற்றியதாகும். உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என கூறியவர் சிக்மண்ட் பிராய்டு. உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. பண்டைய காலத்தில் ஒருவனது நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை அகநோக்கு முறை. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை. வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்றுநோக்கல் முறை. உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை பரிசோதனை முறை. அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபு சூழ்நிலை. கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் இவை எதனால் செயல்படும் செயல்கள்? மனவெழுச்சி வளர்ச்சி. சிந்தித்தல் கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? அறிவுத்திறனால். உடலால் செய்யப்படும் செயல்கள் எது? நீந்துதல். அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியாஜே. மரபின் முக்கியத்துவம் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? கால்டன். வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது? நுண்ணறிவு. கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எது? கல்வி உளவியல். பிறரைப் பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவியல் முறை அகநோக்கு முறை. தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதியாகும்? மெய்விளக்கவியல். உன்னையே நீ அறிவாய் எனக் கூறியவர் சாக்ரடீஸ். உற்றுநோக்கலின் படிகள் 7. உற்றுநோக்கலின் இறுதிப் படி நடத்திய ஆய்வு செய்தல். வாழ்க்கைச் சமத்துவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன? கட்டுப்பாடுக்குட்பட்ட உற்றுநோக்கல்.
மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுவது தர்க்கவியல். அனிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் தொட்டுணரும் பருவம். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என கூறியவர் கார்ல் பியர்சன். அடலசன்ஸ் எனப்படும் சொல் எந்த மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன்ஸ். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன். திரிபு காட்சி அல்லது தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கு காரணம் சூழ்நிலை. ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்று எண்ணுதல் இல்பொருள் காட்சி. புலன்காட்சி வழி முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் அன்றியே அப்பொருள் பற்றிய உணர்தலை மனப்பின்பம் என்கிறோம். பொதுமைக் கருத்து என்பதின் பொருள் என்ன? புத்தகம். புரூனரின் பொதுமைக் கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு நிலைகள் எத்தனை? 3 நிலைகள். ஜீன் பியாஜே என்பவர் எந்த நாட்டு அறிஞர்? சுவிட்சர்லாந்து. புலன்களினின்றும் மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகின்றன. பிறந்த 10 மாதங்கள் சென்றபின் பொருள்களின் நிலைத்தன்மையைப் பற்றி குழந்தை அறிகின்றது. குழந்தைகளின் மொழி வளர்ச்சி தங்கள் தேவைகளை பிறருக்கு தெரிவிக்க பேச்சுக்கு முந்தைய நிலை. கற்பனை பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணைகொண்டு நிகழும் சிந்தனை கற்பனை. ஒருவன் புலன்காட்சி வழியே அறிந்த ஒற்றன் பிரதியாக இருப்பின் யாது? மீள் ஆக்க கற்பனை. நம் கற்பனையில் உதவி கொண்டு நாமே ஒரு சிறுகதை அல்லது கவிதைகளை படைத்தாலோ அது படைப்பு கற்பனை. ஓர் இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ்விலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கெதிரே சில தடைகள் குறுக்கிடுமானால் அது பிரச்சினை எனப்படும். எரிக்சன். சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகள் 8. கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று கவர்ச்சி. வெகு நாட்களாக நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழிக்கற்றல். தர்க்கவியல் லாஜிக் என்ற இயலின் ஒரு பகுதியாகும். உளவியல். கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல். உளவியல் என்பது மனித நடத்தையை ஆராயும் அறிவியல். உற்றுநோக்கலின் படி 4. லாகஸ் என்பது ஆராய்தலைக் குறிக்கும் சொல். சைக்கி என்பது உயிரைக் குறிக்கும் சொல். சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழி சொல்? கிரேக்க மொழிச்சொல். உற்றுநோக்கலின் இறுதிப்படி நடத்தையை பொதுமைப்படுத்துதல். கல்வி உளவியலின் பரப்பெல்லைகள் மாணவர் கற்றல் அனுபவம் கற்றல் முறை கற்றல் சூழ்நிலை. பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் கட்டுப்பாடுக்குட்பட்ட உற்றுநோக்கல். மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்துகொள்ள நம்பகமான முறை தேர்ச்சி முறை. வாழ்க்கை சம்பவத்துக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தையைப் பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவும் மிக முக்கியமான பதிவேடு திறன் பதிவேடு. அண்டம் சினைமுட்டை விந்தணுவைப் போன்று எத்தனை மடங்கு பெரியது? 8500 மடங்கு. அனிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும்? பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை. மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும்? 4 முதல் 5 வயது வரை. எந்த குழந்தைகள் 2 முதல் 6 வயது வரை தொடர்ந்து பேசுவது இல்லை? திக்கிப் பேசும் குழந்தைகள். எது மன பிறழ்வுகளுக்கு வழி வகுப்பதில்லை? அடக்கி வைத்தல். குழப்பம் கூச்சம் பொறாமை தற்பெருமை குற்ற உணர்வு போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? சிக்கலான மனவெழுச்சிகள். மரபின் தாக்கம் எப்போது தெரிகிறது? பிறப்பின் போது. சூழ்நிலையின் தாக்கம் எப்போது தெரிகிறது? வளரும்போது. உடல் பெருக்கம் என்பது உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல். உடல் உறுப்புக்கள் தாமாகவே வளர்ந்து பக்குவமடைவதற்கு என்ன பெயர்? முதிர்ச்சி. வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளாக உடல் பெறுகிறது? 6வது வயதில். பிறக்கும்பொழுது குழந்தையின் சராசரி எடை 3 கிலோ. முன்பருவ கல்வி வயது என்பது 3 முதல் 5 வயது. மனித வாழ்க்கையின் காலகட்டத்தின் முதல் வளர்ச்சிசார் பருவம் குழவிப் பருவம்.
தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சினையாகும்? பின் குமரப்பருவம். குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் எனக் கூறியவர் ஸ்டான்சிஹால். தனிமனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள் மரபு சூழ்நிலைகள். எந்த வயதில் ஓர் குழந்தையானது பாட்டி மற்றும் அம்மா இவர்களிடையே வேறுபாடு காண்கிறது? 12வது மாதத்தில். வளர்ச்சி நிலைகளில் மிக முக்கியமான பருவம் குமரப்பருவம். ஏனெனில் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம். மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக அமைவது சூழ்நிலை. பிறந்த பெண் குழந்தைகளுக்கு நாடித்துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 144. பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு நாடித்துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 130. 3 வயதில் ஆண் குழந்தைகளுக்கு நாடித்துடிப்பு 95. 3 வயதில் பெண் குழந்தைகளுக்கு நாடித்துடிப்பு 90. உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்? முன் குமரப் பருவம். கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? பின் குமரப் பருவம். முடியரசுக் கொள்கை என்று அழைக்கப்படுவது எது? ஒற்றை காரணி நுண்ணறிவுக் கோட்பாடு. சிறப்பியல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம்? நுண்ணறிவு ஈவு. முடியரசுக் கொள்கை என அழைக்கப்படுவது எது? ஒற்றை காரணி நுண்ணறிவுக் கோட்பாடு. சிறப்பியல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம்? நுண்ணறிவு ஈவு. ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை பெற்று மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவதற்குப் பெயர் தனியாள் வேற்றுமை. தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஹர்லாக். ஜூக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் டக்டேல். காலிகோக் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் கட்டார்ட். பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டினை எந்த உளவியல் அறிஞர்களின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டுடன் ஒப்பிடலாம்? புருனர். சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை. மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம். குமரப்பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும். ராஸ். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன? குழவிப் பருவம். ஓர் குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்குப் பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும்? 3 முதல் 4 மாதங்கள். பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை விட சற்று உயரமாகவும் கனமாகவும் இருக்கும். இது எந்த பருவத்தில்? பிள்ளைப் பருவம். ஓர் ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? குழவிப் பருவம். உள பகுப்பாய்வு கோட்பாட்டை விதித்தவர் பிராய்டு. பார்வைத்திறன், கற்றல், மனத்திருத்தல் போன்றவற்றில் உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் கேட்டில். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன். ஜெர்மனியிலுள்ள லீப்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக் கூடத்தை நிறுவியவர் வில்லியம் வூண்ட். உள இயற்பியலை நூலினை எழுதியவர் ஜி. டி. பிரான்சர். உளவியல் சோதனைகளுக்கு வித்திட்டவர் இ. எச். வெபர். வளமளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக. வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோல். கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர். கற்றலின் மாறுதலில் கருத்தியல் கொள்கை என்பதை எடுத்துரைத்தவர் வில்லியம் ஜேம்ஸ். அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடலமைப்புக்கேற்றவாறு குறிப்பிட்ட உயிரினங்களாக வகைப்படுத்தியவர் ஷெல்டன். நடத்தை சிகிச்சையின் வேர்களை ஊன்றியிருப்பது இயல்புணர்வு கற்றல் கருதுகோள்.
அறிவுரை பகர்தல் வகைகளில் எவ்வகை அறிவுரை பகர்தலில் அறிவுரை வழங்குபவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்? சாதாரண அறிவுரை பகர்தல். ஹோக்லரின் கூற்றுப்படி கல்வி என்பது தொடர்ச்சியான நடைமுறை. விடலைப் பருவத்திற்கு தேவைப்படுவது வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல். வழிகாட்டலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன். தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோவ். ஆக்கத்திறன் என்பது விரி சிந்தனை. நுண்ணியலை கற்பித்தல் என்பது பயிற்சி நுட்பம். கற்றலில் குறைபாடு உடைய குழந்தைகள் எத்திறனில் குறைந்து காணப்படுவர். படித்தல். பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் மன வளர்ச்சியை பற்றியது. குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருள்களின் எண்ணிக்கையை விளக்குவது கவனவீச்சு. கல்வி என்பது வெளிக்கொண்டது. டு பிரிங் அவுட். எட்கர்டெல்லின் அனுபவ வடிவம் கூம்பு. ஒரு தனிநபரின் முழுமையான நடத்தை தானே ஆளுமை என்று கூறியவர் ஆல்பர்ட். ஒரு தனிநபரின் முழுமையான நடத்தைதானே ஆளுமை என்று கூறியவர் ஆல்பர்ட். பரிசோதனை முறைக்கு உட்படாத அடிப்படை கொள்கை எதிர்மறை கொள்கை. வரிசை முறைப்படி உள்ள எண்களின் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர் பிரஷர். உள் மதிப்பீட்டு முறைக்கு பொருத்தமில்லாதது பரிசோதனை அட்டவணை. ஆளுமை மதிப்புக் கொள்கையின் அடிப்படையில் விவரித்தவர் பராங்கர். பெர்சனோ என்பதன் பொருள் முகமூடி உடையவர். குழந்தை வளர்ச்சியில் பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தவர் எரிக்சன். குழந்தைகள் சிந்திக்கும் முறைகள் பெரியவர்கள் சிந்திக்கும் முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபடும் என்று கூறிய உளவியலாளர் பியாஜே. இயக்கம், மொழி, ஆயத்த நிலை இவற்றின் கவனத்தை தீர்மானிக்கும் காரணி இயக்க மற்றும் ஆயத்த நிலை. ஒருவனது நுண்ணறிவு முதிர்ச்சி நிலையைக் குறிப்பது மன வயது. செயல்மைய கல்வி ஏற்பாடு யாருடைய கோட்பாட்டின் கல்வி விளைவு ஆகும்? பியாஜே. அறிவின் வாயில்கள் எனப்படுபவை புலன் உறுப்புக்கள். வெள்ளைத் துணியில் துளி அளவு கறுப்புமை நன்கு புலப்படுகிறது. இதில் கவனத்தொடர்பான காரணி புதுமை. மீத்திறன் பெற அற குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவு 130க்கு மேல். பெர்ட்ரண்டு ரஸ்ஸலின் சமூக மேம்பாட்டிற்கான கணித சமன்பாடு y=f(x)d(m). தார்ண்டைக்கில் கற்றல் முறை முயன்று தவறி கற்றல். குமரப்பருவ பிரச்சினைகளில் ஒன்று தலைமுறை இடைவெளி. தான் என்னும் உணர்வு மெல்ல மறைந்து நாம் உணர்வை குழந்தை பெறுவது சமூகவியல்பு. அடைவு ஊக்கியின் அளவினை மதிப்பிட பயன்படும் ஆளுமை சோதனை பொருளறிவோடு. மேம்பட்ட நினைவிற்கு வழி வகுப்பது பல்புலன் வழி கற்றல். ஜான் டூயினது கல்விக் கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்ட கல்வி வாழ்க்கை மையக் கல்வி. குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருள்களை முழுமைப்படுத்திக் காணும் புலன்காட்சியமைப்பு விதி. மூட்ட விதி. பொருள்களின் இயல்புகள் மனிதனது செயலிலக்கம் ஆகியவற்றின் இடைவினையினால் புலன்காட்சியின் தன்மை தீர்மானிக்கப்படுகிறது என்று விளக்கியவர் பியாஜே மற்றும் புருனர். உட்காட்சி வழி கற்றலை விளக்க ஹோக்லர் பயன்படுத்தியது குரங்கு. 203. தார்ண்டைக்கின் பயிற்சி விதி அலைவன் விதி எனவும் அழைக்கப்படுகிறது. வாகனங்களுக்கு 4 முதல் 6 வரையிலான எண்கள் தரப்படுவதன் உளவியல் காரணி கவனவீச்சு. வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் பொருத்தமற்ற ஒன்று பிறழ்வு நிலைகளுக்கிடையே மட்டும் தேவைப்படுவது.
ஸ்பியர்மன் கருத்துப்படி நுண்ணறிவு உள்ளடக்கியது பொதுக் காரணி மற்றும் செயலுக்குரிய ஒரு சிறப்புக் காரணி. பொதுக் காரணி S, செயலுக்குரிய ஒரு சிறப்புக் காரணி. பொதுக் காரணி G, செயலுக்குரிய ஒரு சிறப்புக் காரணி S. தேற்றுதல் திக்குதல் போன்ற மொழிபேச்சு குறைபாடுகளை எவ்வாறு நீக்கலாம்? தொடர் பயிற்சி மூலமாகவும் மருத்துவ உதவி மூலமாகவும். நடமாடும் கேள்விக்குறிகள் என உளவியலாளர் குறிப்பிடுவது பிள்ளைப் பருவத்தினர். A, B என்ற குழந்தைகளின் மனவயது கால வயது முறையே 8, 6 மற்றும் 6, 8 எனில் அக்குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவு தொடர்பாக சரியான கருத்து Aயின் நுண்ணறிவு ஈவு Bயை விட அதிகம். உளவியலாளர் நுண்ணறிவு வளர்ச்சி முழுமை பெற்று விடுகிறது என குறிப்பிடும் அதிகபட்ச வயது 16. வளர்ச்சி பருவத்தில் தோன்றும் அறிதிறன் செயல்பாட்டு குறைபாடு காரணமாக நடத்தையில் பின்தங்கியிருக்கும் குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றியோர். ஆளுமையை அளவிடும் முறைகள் வினா-வரிசை முறை தர அளவுகோல் முறை புற தேற்றும் நுண்முறை. கிராமத்திலிருந்து குடும்பத்தைப் பிரிந்து நகரத்திற்கு கல்வி பயில செல்லும் மாணவர்களுக்கு ஏற்படுவது மனப்போராட்டம். குறிப்பிட்ட மனவெழுச்சி இயல்பான தொடர்புடைய பொருள்களிலிருந்து விலகி முற்றிலும் தொடர்பில்லாத வேறொரு பொருளின்பால் செலுத்தப்படுதலைக் குறிப்பது இடமாற்றம். தொடக்கக் கல்வி நிலையில் மாணவர்களை குழுக்களாக பிரிக்க பயன்படும் அளவுகோல் செய்வினைத் திறன்கள் நுண்ணறிவு சிறப்பு நாட்டங்கள். மந்தபுத்தியுள்ளோரின் நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயதில் நின்றுபோகக்கூடும்? 10 முதல் 12 வயதில். குழந்தை ஒரு பொருளைப் பற்றி மன பிம்பங்களைப் பயன்படுத்தி சிந்திக்கும் நிலை உருவக நிலை. குழந்தையின் மொழி வளர்ச்சியை பாதிக்கும் காரணி உடல் நலக்குறைவு நுண்ணறிவு இருமொழி வழங்கும் குடும்பம். ஒரு தூண்டலை வழங்குவதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட துலங்கல் திரும்பத் திரும்ப தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகரித்தால் அத்தூண்டல் வலுவேற்றி. நடத்தை மாற்றக் கோட்பாடு அடிப்படையில் கற்றலுக்கு 3 வெளிக் கட்டுப்பாடுகள் அவசியம் எனக் கூறியவர் ஸ்கின்னர். பாவ்லவின் கற்றல் பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்டது நாய். சிரித்தல் ஒலிகளை எழுப்புதல் சைகைகள் மற்றும் சிறு குழந்தைகள் தங்கள் தேவைகளை பிறருக்குத் தெரிவிக்க முற்படுவது பேச்சுக்கு முந்தைய நிலை. கற்றலின் இயல்புசாராத கருத்து கற்றல் சிறப்பு பொருந்திய உயிரிகளிடம் மட்டுமே காணப்படும். உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை மனவெழுச்சி. மனவெழுச்சிகளை அறிவு உணர்வு உடலியக்கம் என்ற 3 இயல்பூக்க நடத்தைக் கூறுகளால் விளக்கியவர் மக்டூகல். பியாஜேவின் அறிதல் வளர்ச்சி கோட்பாட்டின்படி முன்பின் மாற்றங்களைக் குழந்தை நன்கு உணர முடியும் நிலை பருப்பொருள் நிலை. ஒழுக்க வளர்ச்சியில் உளவியலாளர்கள் குறிப்பிடும் நிலைகள் 4. குழந்தைகளின் தற்கருத்தினை பாதிப்பவை மரபுக் காரணிகள் குழந்தைகள் மீதான குடும்ப செல்வாக்கு புறச்சூழ்நிலைகள். கற்றலின் விளைவாக ஒருவன் பெறும் இணக்கமான இசைவு பெற்ற உடலியக்க செயல்களை எவ்வாறு அழைப்பர் செய்திறன்கள். குழந்தையின் வாழ்க்கையில் குடும்பம் ஒரு ஆதாரக்குழு. விரைவுக் கல்வித் திட்டம் வளமைக் கல்வித் திட்டம் என்ற குழந்தைகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டவை மீத்திறன் குழந்தைகள். மனவெழுச்சி சிக்கலில் ஒன்று இருமுகப் போக்கு. பிள்ளைப் பருவத்தினரை இவ்வாறு அழைப்பதுண்டு உயிருள்ள கேள்விக்குறி. புலன் உணர்ச்சிகளால் தூண்டப்படும் மனவெழுச்சிகள் முறையே அன்பு மற்றும் பொறாமை. குழந்தைகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டவை மீத்திறன் குழந்தைகள். மனவெழுச்சி சிக்கலில் ஒன்று இருமுகப் போக்கு. பிள்ளைப் பருவத்தினரை இவ்வாறு அழைப்பதுண்டு உயிருள்ள கேள்விக்குறி.
புலன் உணர்ச்சிகளால் தூண்டப்படும் மனவீழ்ச்சிகள் முறையே அன்பு மற்றும் பொறாமை. வளர்ச்சியின் காரணமாக முன்னேற்றம் நிகழலாம் அல்லது நிகழாமலும் போகலாம். எல்லா பருவத்திலும் வளர்ச்சி விகிதம் ஒரே சீராக அமைவதில்லை. செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம் ஸ்கின்னரால் துலங்கல்சார் ஆக்க நிலைநிறுத்தம் என அழைக்கப்பட்டது. குழந்தைகள் தனது பொம்மையை குளிப்பாட்டி பாலூட்டி உறங்கச் செய்வது போல் நடந்து கொள்வது மன வளர்ச்சியின் செயலுக்கு முற்பட்ட நிலை. அச்சம் என்பது ஒரு அடிப்படை மன எழுச்சி. மகிழ்ச்சியற்ற சுற்றுப்புறம், நண்பர்கள் இல்லாத முன் பிள்ளைப்பருவ குழந்தைகளின் பிரச்சினை, தாழ்மை உணர்வு, உள தடுமாற்றங்களால் பிடிக்கப்பட்டவர்களின் நடத்தைகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு நெறிப்பிரள் உளவியல். கவனித்தலை தீர்மானிக்கும் புதுமை ஒரு புறக்காரணி. புலன்காட்சியை தோற்றுவித்த ஒரு பொருள் இன்றியே அப்பொருள் பற்றி உணர்தல் சாயல். ஒப்பார் குழு ஆதிக்கம் தலைதூக்கி நிற்கும் பருவம் குமரப்பருவம். பிராய்டு மன பாலூக்க ஆளுமை வளர்ச்சியை 5 படிநிலைகளாக விளக்குகிறார். நினைவு கூர்தலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். பின்னர் கற்றலானது முன்பு கற்றலை மறத்தல். இதற்கு என்ன பெயர்? பின்னோக்குத் தடை. முன் கற்றவை பின்னர் கற்றவை மறத்தல். இதற்கு என்ன பெயர்? முன்னோக்குத் தடை. டேசிஸ்டாஸ்கோப் என்னும் கருவி எதனை அளவிட பயன்படுகிறது? கவனவீச்சு. மறதிக்கு காரணியாக அமைவது அச்சம். மறதிக்கு அடிப்படையான காரணம் பயன்படுத்தாமை. ஒரே பாடத்தை நீண்ட நேரம் ஒரே கற்பித்தல் முறையில் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது சலிப்பு. ஒரே பாடத்தை நீண்ட நேரம் பல்வேறு கற்பித்தல் முறைகளில் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது மகிழ்ச்சி. நினைவு கூர்தலின் இறுதி நிலையாக கருதப்படுவது மீட்டுக்கொணர்தல். கற்றல், மனதிலிருத்தல், மீட்டறிதல், மீட்டுக்கொணர்தல் ஆகிய படிகளைக் கொண்டது நினைவு. பழைய கற்றலானது புதிய கற்றலுக்கு உதவுவது பயிற்சி மாற்றம். பயிற்சி மாற்ற கோட்பாடாக பொதுவிதிக் கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜட். பயிற்சி மாற்ற கோட்பாடான உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் வில்லியம் ஜேம்ஸ். முதலில் கற்றல் செயல் புதிய செயலைக் கற்பதற்கு உதவி செய்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்குப் பெயர் நேர்பயிற்சி மாற்றம். முதலில் கற்ற செயல் புதிய செயலைக் கற்பதற்கு தடையாக இருந்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்குப் பெயர் எதிர்பயிற்சி மாற்றம். முதலில் கற்ற செயலானது ஓர் புதிய செயலைக் கற்பதற்கு உதவுமோ அல்லது தடையாகவோ இல்லாமலோ இருந்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்குப் பெயர் பூஜ்ய பயிற்சி மாற்றம். மனதில் இருத்தியதே வெளியே ஓர் தூண்டுதலாய்த் தெரியும் பொழுது அதை அடையாளம் கண்டு கொள்வது மீட்டறிதல். கற்றவற்றை நமக்குத் தேவைப்படும் வரை மனதில் வைக்கப்படும் நினைவின் பகுதி மனதிலிருத்தல். குறுக்கீடு கொள்கை எதனுடன் தொடர்புடையது? மறதி. மறதி வளைவு பரிசோதனையை அளித்தவர் எபிங்காஸ். கற்றலுக்கு ஊக்கம் இல்லாமலிருந்தால் கற்பவர் தேர்ச்சியடைவதில்லை. இதற்கு என்ன பெயர்? ஊக்குவித்தல் எல்லை. மாணவர்களின் குறிக்கோள் எளிதாக அடையக்கூடியதாக இருந்தால் அந்த மாணவர் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் இழந்து விடுவார். இதற்கு என்ன பொருள்? உளவியல் எல்லை. ஒருவன் கற்றலில் தேவையான முன்னேற்றத்தை அடைந்த பொழுது மேற்கொண்டு எத்தகைய முன்னேற்றமும் இருக்காது. இதற்கு என்ன பெயர்? அறிவு எல்லை. பயிற்சியில் முன்னேற்றமில்லாத பொழுது கற்றல் நிகழ்வு நிலையாக உள்ளது. இதற்கு என்ன பெயர்? தேக்க நிலை. பயிற்சி மாற்ற கோட்பாடான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் பாக்லி. ஒரு கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருக்கிறது. இதன் பொருள் பூஜ்ய முன்னேற்றம். கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளைவின் தட்டையான பகுதிக்கு என்ன பொருள்? தேக்க நிலை. கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் குறையாகவும் பின்னர் பயிற்சியினால் அதிகமாக இருப்பதையும்
குறிக்கின்றது. இதற்கு என்ன பொருள்? நேர்மறை முன்னேற்றம். ஒரு கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் வேகமாக நிகழ்ந்தும் பின்னர் பயிற்சியினால் மெதுவாக நிகழ்கிறது. இதற்கு என்ன பெயர்? எதிர்மறை முன்னேற்றம். வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனை அமைத்தவர் பீனே சைமன். மன வயதுக்கும் கால வயதுக்கும் இடையே உள்ள தொடர்பு நுண்ணறிவு ஈவு. கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் சிக்மண்ட் பிராய்டு. குழந்தையின் பல்வேறு பருவங்களில் ஏற்படும் வளர்ச்சி மாற்றங்களை ஆராயும் உளவியலின் பிரிவு பருவ வளர்ச்சி உளவியல். ஒருவனது உள்ளத்திலுள்ளவற்றை அவன் விருப்பும் வெறுப்பின்றி ஆராய்ந்து விவரித்தலும் அவ்வாறு விவரிக்கப்பட்டவற்றை பகுத்தாய்வு வகைப்படுத்தலும் அகநோக்கு முறையாகும் என்று கூறியவர் வண்ட். மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகள் 60. டாரன்சு கூறிய ஆக்கத்திறன் பண்புகள் 5. ஆக்கத்திறன் அடிப்படையிலான சிக்கல் தீர்க்கும் முறையில் ஆஸ்போர்ஸ் உருவாக்கிய படிகள் 5. பொதுவாக கற்போரின் நுண்ணறிவு ஈவு 70 முதல் 90. ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தால் அவர்களின் நுண்ணறிவு ஈவு 87. கற்றலில் கற்றலினை விளக்கியவர் வெர்திமர். பொருத்தப்பாடு வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறியவர் ஹட்பர்டு. கற்பதற்கான 5 படிகளை அறிமுகப்படுத்தியவர் ஹட்பார்டு. குமிழ் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. தனியால் நுண்ணறிவு சோதனை மூலம் மீத்திறன் உடைய மாணாக்கர்களின் நுண்ணறிவு ஈவு 140. டெர்மன் தனது சோதனைக்கு மீத்திறன் உடைய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 1508. டெர்மன் நுண்ணறிவு சோதனை மூலம் மீத்திறன் உடைய மாணாக்கர்களின் நுண்ணறிவு ஈவு 140. உயர் அறிவாண்மை உள்ள குழந்தைகள் தங்களிடம் உள்ள 3 உயர் திறமைகள் மூலம் தங்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள செயல்களை செய்கின்றன என்று கூறியவர் தென்சாலி. குற்றம் புரியும் பண்பும் பாரம்பரியம் என்ற ஆய்வு செய்த உளவியல் வல்லுனர் கார்ல் பியர்சன். புலன் இயக்க பருவம் என்பது 0 முதல் 2 ஆண்டுகள். நுண்ணறிவு என்பது தொடர்ச்சியாக வளர்ச்சியடையும் ஓர் ஆற்றல் என்று கூறியவர் பீனே. ABL என்பது செயல் வழி கற்றல். தொடக்க கல்வியில் பயில வரும்போது குழந்தைகளின் நரம்பு மண்டலம் 90% வளர்ச்சியடைந்து வருகிறது. உளவியல் சோதனை ஆய்வகத்தை முதலில் நிறுவியவர் முதல்வர் லைர். பெஞ்சமின் பூலும் பிரித்த அறிவுசார் எண்ணிக்கை 6. பிறக்கும் குழந்தையின் மூளையின் எடை சுமார் 350 கிராம். பிறக்கும் குழந்தையின் உயரம் சுமார் 52 சென்டிமீட்டர். ஆளுமை வளர்ச்சியில் 8 நிலைகள் உள்ளன என்று கூறியவர் எரிக்சன். ஆய்வில் காணப்படும் பல்வேறு படிகளை உருவாக்கியவர் ஜான் டூயி. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எல்லோரையும் ஈர்ப்பது விளம்பரங்கள். நுண்ணறிவு சோதனை 7 வகையான அடிப்படை மனத்திறன்களை அடிப்படை மனத்திறன்களை உடையது என்று கூறியவர் தர்ஸ்டன். பிறருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நம்மை அறியாமலே ஏற்றுக்கொள்ளுதல் கருத்தோற்றம். பிறருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நம்மை அறியாமலேயே ஏற்றுக்கொள்ளுதல் கருத்தோற்றம். குழந்தைகளின் உள மருத்துவ விடுதி முதலில் நிறுவப்பட்ட இடம் சிகாகோ. கெஸ்டால்ட் கொள்கையை பின்பற்றி தார்ண்டேக்கின் விதி உடைமை விதி. கற்றலின் தேக்க நிலை பிளாட்டோ. மனவளம் குன்றிய குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவு 80க்கு கீழ். அறிவாண்மை சோதனையில் மிக குறைவான நுண்ணறிவு ஈவு பெறுபவர்கள் மனவளம் குன்றிய குழந்தைகள். வகுப்பில்
பிற்பட்ட குழந்தைகளாக கருதப்படுபவர்களின் சதவீதம் 8 முதல் 10%. வகுப்பில் உயர் அறிவாண்மை குழந்தைகளின் சதவீதம் 3 முதல் 5%. திருடுதல் என்பது நெறிப்பிரள் நடத்தை. பதட்டம் என்பது மிதமான மனநோய். மனச்சிதைவு என்பது தீவிரமான மனநோய். பொய் பேசுதல் என்பது பிரச்சனை நடத்தை. ஒழுக்கமின்மை என்பது பிரச்சனை நடத்தை. ஆங்கிலத்தில் நடத்தை என்பதை குறிக்கும் குறிப்பெழுத்துக்கள் எஸ். ஆர். சி. எஸ். மையர்ஸ் வலியுறுத்துவது நலமுறை உளவியல். கற்பித்தல் சிக்கலை குறைத்து கற்பித்தல் நிலையினை சுருக்குவது நுண்ணிலை கற்பித்தல். மனித வளர்ச்சி = மரபு நிலை × சூழ்நிலை. தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே காணப்படும் இடைவெளி 0,03 வினாடி. பரம்பரையாக வரும் மரபுநிலை உயிரியல் மரபுநிலை. செயல்தொடர் ஆராய்ச்சியை முதலில் நிறுவியவர் ஸ்டீபன் எம். கோரி. அகநோக்கு முறையைப் பற்றி விவரித்தவர் இ. பி. டிட்சனர். கற்றலின் முக்கிய காரணி 1 கவர்ச்சி. வெகுநாட்கள் நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழிக் கற்றல். கற்றல் என்பது அடைதல், திறன், அறிவு, மனப்பான்மை. நடத்தைக் கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல். சராசரி நுண்ணறிவு ஈவு 90 முதல் 109 வரை. பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஆராய்தல். நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் எபிங்கஸ். கற்றலுக்கு உதவாத காரணி குழு காரணி. மொழியில்லா சோதனை ஆக்க சிந்தனை வகை சோதனை. அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது செய்து கற்றல். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. குழந்தைக்காக கற்கும் உரிமையை ஐ.நா. சபை எப்போது பிரகடனப்படுத்தியது? 1959 நவம்பர் 20. தார்ண்டேக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? பரிசு. தன்னிச்சையாக வாழும் துலங்கல்களை சார்ந்து ஆக்க நிலைநிறுத்தல் கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எலி. உட்காட்சி மூலம் கற்றல் ஹோக்லர். கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று மனப்பாடம் செய்து கற்றல். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை தர்ம சிந்தனை எனலாம். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? சிசு பருவம். ஒழுக்க வளர்ச்சியைப் பற்றி கூறிய உளவியல் அறிஞர் மக்டூகல். நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர்மன். நுண்ணறிவு ஈவு என்பது நுண்ணறிவு ஈவு = மன வயது m/a கால வயது c/a × 100. வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பிகளில் சுரக்கும் போது அசாதாரண உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் 4 முதல் 6 வயதில் ஏற்படும். எரிக்சன் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 8 நிலைகள். கவனவீச்சு அறிய உதவும் கருவி டாசிஸ்டாஸ்கோப். ஒருவரின் ஆளுமைக் கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது மனவெழுச்சி அதிர்வுகள். சிக்கலான பொதுமைக் கருத்து சிறிய நீலநிற சதுரக்கட்டை. உயர் அறிவாண்மை குழந்தைகளிடம் காணப்படும் உயர் திறமைகள். உயர் அறிவாண்மை, உயர் செயலாக்கம், உயர் ஆக்கத்திறன். மாணவர்கள் கற்கும் வேகத்திற்கு வழங்கப்படும் நூல்கள் நிரல் வழி கற்றல் நூல்கள். தனியாள் வேறுபாட்டிற்கு காரணமாக இருப்பது மரபு மற்றும் சூழ்நிலை. தனியார் வேறுபாட்டிற்கு 6 பரப்புகளில் காணப்படுகிறது என்று கூறியவர் டைலர். மாணவர்களின் சமூக
பண்புகளை வளர்ப்பதற்கு உதவுவன அறிவு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி. மாணவர்களிடம் மனநல வளர்ப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் இலக்கிய மன்றம் நடத்துதல், கல்வி சுற்றுலா மற்றும் போட்டிகள் நடத்துதல், சாரணர் இயக்கம் போன்றவற்றில் பங்கு கொள்ள செய்வது. போட்டிகள் நடத்துதல், சாரணர் இயக்கம் போன்றவற்றில் பங்கு கொள்ள செய்வது. சரியான இலக்குகளை முடிவு எடுக்க முடியாத நிலையில் ஒருவருக்கு ஏற்படும் போராட்டம் மனப்போராட்டம். ஆக்க சிந்தனையில் 4வது படி சரிபார்த்தல். ஆளுமையின் வகைகள் 2. ஆளுமைக் கூறுகளின் வகைப்பாட்டினை கூறியவர் ஐசக். ஆளுமையை தோற்றுவிக்கும் காரணிகள் 2. ஆளுமையை தோற்றுவிக்கும் காரணிகள் உயிரியல் காரணிகள், சமூகவியல் காரணிகள், உளவியல் காரணிகள். மனநலம் மன்னுயிர் ஆக்கம் தரும் என்று கூறியவர் திருவள்ளுவர். ஆளுமை என்பது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மையை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் கில்போர்ட். ஆளுமை என்பது மனிதர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய உதவுவது கேட்டல். மனிதர்கள் தங்களின் சூழ்நிலைக்கேற்ப ஏற்படுத்திக் கொண்ட பொருத்தப்பாடு, நிலையான பழக்கங்கள் இவற்றின் ஒருங்கிணைப்பே என்று கூறியவர் கெம்ப். மனநலம் என்பது மனநிறைவு, மனவெழுச்சி, முதிர்ச்சி, பொருத்தப்பாடு என கூறுபவர்கள் உளவியலாளர்கள். ஒரு மாணவன் பள்ளியில் பக்கத்து மாணவனின் புத்தகத்தை திருடுவது பிரச்சினை நடத்தை. சிறந்த மனநலம் உள்ள ஆசிரியர்களால் மட்டுமே நல்ல மனநிலை உள்ள மாணவர்களை உருவாக்க முடியும். மாணவர்களின் நுண்ணறிவு, ஆக்கத்திறன் போன்றவை உள்ளார்ந்த ஆற்றல்கள். சமுதாயத்தில் சுருங்கிய இலட்சிய பதிவாக செயல்படுவது பள்ளி. மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டைக் குறிப்பது என்று கூறியவர் ஹல்பீல்ட். ஒருவரின் மனநலத்தை தீர்மானிக்கும் காரணிகள் 4. ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் ஏதுமின்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே மனநலம் என்று கூறியவர் மார்கன் கிங்.